கிளாஸா ஸ்டைலா திரைத்துறையில் தன்னோட 50 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஆமீர் கான், சத்யராஜ்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளியாகி இருக்கிற படம் தான் கூலி. இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு கொல்லப்படுவார். அவரை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க, அவருக்கும் ஹீரோக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் இந்த கூலி படத்தோட கதை. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நம்பர் 1 அனிருத்தோட இசை. நிறைய இடத்துல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சீனை பயங்கரமா அப்லிஃப்ட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். இதை தாண்டி ரஜினிகாந்தை தவிர நாகார்ஜுனாவும் சௌபினும் இந்த மொத்த படத்துலயும் ஒரு ஷோ ஸ்டீலர்ஸாவே இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் அமையும். இந்த படத்தோட டிராபேக்னு பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டா அவரோட படம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஸ்ருதிஹாசனோட கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங்கா போர்ட்ரே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம படம் ரொம்ப நேரம் ஓடின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கூலி ஒரு நல்ல சாய்ஸா தான் இருக்கும்.